இப்போ நல்லா பாரு, லெட் மீ சே நான் ஏன்னு சொல்லி ஒரு வேல்யூ மெஷர் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ ஆக்சுவலாக இந்த ஏ நான் மெஷர் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த பெண்ணோட லென்த்து கேட்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ எக்ஸாக்டாக வேல்யூ மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நீ 5.1ன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் 5.1 அது வந்து மேபி 5.0 இருக்கலாம், இல்லைன்னா 5.2க்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூவே இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு சின்ன எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஏவை எப்படி எழுதுவோம்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அப்படின்னு என்னன்னா இது கரெக்டான வேல்யூ. ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு எரர் இருக்கு, அதாவது சின்ன எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா? அதே மாதிரி b நான் எப்படி எழுதிக்கலாம்? b plus or minus delta b. delta b. Any difficulty? அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். அப்ப நான் ஆட் பண்றேன்னு சொன்னா z is equal to a plus b ஆ? a க்கு b க்கு பதிலா நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த இடத்துல z plus or minus delta z. ஸோ எரர் இசட்ல இருக்க போகுது. ஏன்னா நான் யோசிச்சு வரல, ரெண்டு வேல்யூ தப்பா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா தப்பான ஆன்சர் தானே கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளோ சார்? ஏ பிளஸ் டெல்டா ஏ கரெக்டா? பிளஸ் பி எவ்வளோ? நல்லா பாரு, இந்த ஏ பிளஸ் பி என்னவா இருக்கு? ஏ பிளஸ் பி தான் இசட்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். அப்போ இந்த இசட் ஏ பி கேன்சல் பண்ணிக்கலாமா? சொல்றது புரியுதா? இந்த ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னது? இசட். அப்போ இந்த இசட் வந்து ஏ பிளஸ் பி கூட கேன்சல் ஆயிடும். அப்போ என்னோட டெல்டா இசடோட வேல்யூ என்ன? எரர் இன் ஏ பிளஸ் எரர் இன் பி. ஓகேவா? டெல்டா இசட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எரர் இன் ஏ பிளஸ் எரர் இன் பி. என்ன டிஃபிகல்ட்டி? ஏல எவ்வளோ எரர் கொடுத்துருக்கானோ அது கூட பில இருக்க எரர் கூட்டிக்கும். இதான் டோட்டல் எரர் இன் இசட். சரியா? ஓகே. சப்ராக்ஷன் இருந்தா என்ன பண்றது? இங்கேயும் எரர் என்னதான் ஆகும்? ஆட் அப் ஆகும். சரியா? அப்ப வேல்யூ என்ன? இசடோட வேல்யூ வந்து a மைனஸ் பி. ஆனா டெல்டா இசட் என்னவா தான் இருக்கும்? எரர் இன் a பிளஸ் எரர் இன். புரியுதா? நல்லா பாரு, ஆடோ சப்ராக்டோ வேல்யூவை ஆடோ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எரர் எப்பவுமே என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். புரியுதா? ஓகே. மல்டிப்ளிகேஷன். சரியா? அப்ப நம்ம எரர் பார்க்க போறோம். லெட் மீ சே சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சம் x. புரியுதா? எரர் பார்க்க போறோம். புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, இது வந்து பேசிக்கலி டிஃபரன்சியேஷன் மாதிரின்னு வச்சுக்கோ. எது உனக்கு புரியல அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். உனக்கு புரியறதுக்காக நான் வந்து எக்ஸை பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சரியா? அப்ப எக்ஸை ஒய்யை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இதை யூவி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன ஃபார்முலா? ஏ அப்படியே வச்சுக்கிட்டு பியை டிஃபரன்ஷியேட் பண்ணு. கரெக்டா? பிளஸ் பி அப்படியே வச்சுக்கிட்டு ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? நான் கொஞ்சம் அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். பிளஸ் டெல்டா பி ஏ. புரியுதா? இப்போ நான் சப்போஸ் ரெண்டு சைடும் ஒய்யை பொறுத்து டிவைட் பண்றேன். ஒய்யோட வேல்யூ என்ன? a into b. அப்ப டெல்டா ஒய் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பி பை ஏபி. ஒய்யோட வேல்யூ ஏபி பிளஸ் டெல்டா பி ஏ ஒய்யோட வேல்யூ. அப்ப டெல்டா ஒய் பை ஒய் என்ன கிடைக்குது இருக்கு? ஆக்சுவலி இது நல்லா இது என்னது? டெல்டா ஒய் பை ஒய் என்ன? ரிலேட்டிவ் எரர். கரெக்டா இல்லையா? ரிலேட்டிவ் எரர் இன் ஏ பிளஸ் ரிலேட்டிவ் எரர் இன் பி. இப்போ நல்லா பாரு, ஆடோ சப்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்னா பேசிக்கலி நான் என்ன பண்ணிக்கலாம்? டைரக்ட்லி அந்த எரரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஆனா மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் எரரை ஆடோ சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப டிவிஷன் இருந்தா என்ன பண்றது? டிவிஷனுக்கு இதே ரூல் தான். டெல்டா ஒய் பை ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி.
நல்லா பாரு எரர் எப்பவுமே என்ன ஆகாது எரர் இஸ் நெவர் சப்ட்ராக்டட் புரியுதா நீ ஒரு தப்பு பண்ற உன் ஃப்ரெண்டு இன்னொரு தப்பு பண்றான் அதுக்காக ரெண்டு தப்பு சேர்ந்து சரியாயிருமா அப்ப எரர் வந்து எப்பவுமே என்ன ஆகும் கூடிக்கிட்டே போகும் சரியா இந்த ஏதோ சொல்லு இருக்கும் பத்தியா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்லணும் அப்ப அந்த பொய் இந்த பொய் கேன்சல் ஆயிருமா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இன்னொரு பொய் சொல்லணும் இது வந்து போய்கிட்டே இருக்கும் கரெக்டா அப்ப எரர் வந்து நெவர் சப்ட்ராக்டட் எரர் எப்பவுமே என்ன ஆகும் ஆல்வேஸ் ஆடட் ஃபார்முலால சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் எரர் என்ன ஆகும் ஆட் ஆகும் இப்போ நல்லா பாரு சம் a பவர் n இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் புரியதுக்காக y is equal to a பவர் 3 சரியா இதை பேசிக்கலி நான் எப்படி எழுதிக்கலாம் a into a கரெக்டா இது நல்ல பாரு மல்டிப்ளிகேஷன் இருக்கா மல்டிப்ளிகேஷன்ல ரூல் என்ன delta y by y is equal to first term a வா அப்ப delta a by a plus second term என்ன a அப்ப அகைன் என்ன போட்டுக்கலாம் plus third term என்ன அப்ப இது மூணுமே சேம்ங்கிறதுனால என்ன எழுதிக்கலாம் புரியுதா அப்ப பேசிக்கலி என்ன நடந்திருக்கு நல்லா பாரு பவரை தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா a by a ன்னு எழுதிருக்கோம் கரெக்டா இல்லையா அப்ப இங்க பவர் என்னன்னு இருந்தா டெல்டா y by y என்ன ஆயிரும் பவரை தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா a by any difficulty no very good இப்போ இது क्वेश्चन என்ன பண்ண போற delta y by y equal to இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்கா a பவர் n என்ன பண்ணனும் பவரை தூக்கி முன்னாடி போட்டுட்டு delta a by a plus சரி இந்த டிவிஷன் இருந்தா என்ன பண்ணனும் பிளஸ்ஸா மைனஸா டிவிஷன் இருந்தா என்ன பண்ணனும் பிளஸ்ஸா மைனஸா எரர் எப்பவுமே பிளஸ் தான் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணவே கூடாது பவரை தூக்கி முன்னாடி போட்டுட்டு எனி டிஃபிகல்ட்டி இப்போ இதான் क्वेश्चन இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிருச்சா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இத வந்து இப்படி எழுதிக்கிறேன் ரூட் ஆஃப் a வே a பவர் 1/2 b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்ப டெல்டா y by y என்ன 1/2 டெல்டா a ஓட பவர் தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா a by a பிளஸ் 2 தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா b by நல்ல பர் c டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் போட்டுருவோமா போட கூடாது எப்பவுமே ஆட் பண்ணனும் c ஓட பவர் என்ன டெல்டா c முடிஞ்சா வெரி குட் இப்போ இத क्वेश्चन வேல்யூ ஆஃப் a is equal to இது b is equal to இது என்ன கேக்குறாங்க b plus a கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க சரியா அப்ப நல்லா பாரு b a வை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் இது b இது சரி இது b இது a ஆட் பண்ணா 30 கரெக்ட்டா இது என்னது என்னோட x எரர் இன் எக்ஸாம்ல இருக்கும் இதலயும் இதை என்ன பண்ணனும் புரியுதா சரி நல்லா பாரு நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு எரர்ல என்ன பண்ணுவோம் எரர்ல அடிஷன் மட்டும் தான் அப்ப 0.6 அப்ப என்னோட a க்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 30 plus or minus 0. புரியுதா புரியுதா என்ன டிஃபிகல்ட்டி இல்ல நெக்ஸ்ட் பாரு y is equal to என்னன்னு சொல்லிட்டான் b minus a b ஓட வேல்யூ என்ன 20 a ஓட வேல்யூ என்ன அப்ப ஆன்சர் என்ன 10 y ல இருக்க எரர் வேணும் என்ன பண்ணுவ டெல்டா b minus delta a delta b எவ்வளோ 0.5 இந்த 0.5 ல இருந்து a ல இருக்க எரர் எவ்வளோ ரெண்டுத்தை சப்ட்ராக்ட் பண்ணிரலாமா பண்ண கூடாது எரர் எப்பவுமே என்ன பண்ணனும் சரியா வேல்யூ தான் சப்ட்ராக்ட் பண்றோம் வேல்யூ தான் மல்டிப்ளை வேல்யூ தான் டிவைட் எரர் எப்பவுமே என்ன ஆகும் ஆட் ஆகும் அப்ப எரர் எவ்வளவுதான் அப்ப b ஓட ஆன்சர் என்ன வரும்
வேல்யூ 10 எரர் எவ்வளோ புரியுதா? இது வெயிட் பண்ணி இது மாற்றிக்கலாம். அது சப்ராக்ட் இல்லை, அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன சொல்றான்? z is equal to என்னது? b into a. அப்ப b ஐயும் a என்ன பண்ணா போதும்? b ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ என்ன? அப்ப ஆன்சர் என்ன? அடுத்து டெல்டா z by z என்ன ஆகும்? டெல்டா a by a plus அப்ப டெல்டா z ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்ச? 200 equal to delta a எவ்வளோ? divide by a என்ன? plus delta b என்ன? 0.5 b எவ்வளோ? 20. இதை வச்சு நான் கிராஸ் ஃபர்ஸ்ட் 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். எல்லா 0 கேன்சல் ஆயிடுச்சா? இதை கிராஸ் ஒன்லே வேணா இங்கே 20/1 இருக்கும். சாரி 20 இல்லை 2/1. அப்போ டெல்டா z எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 2/1 plus 20 into இந்த 0 கேன்சல்னா 5 2 சார் 10/2. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது எனக்கு? 2 plus 5. அப்போ வந்து 7. கரெக்டா? அப்போ ஃபைனலாக என் ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? z plus or minus delta z. z எவ்வளோ சார்? 200 plus or minus 7 வரைக்கும் போகும். புரியுதா? ஃபைனல் என்ன இருக்கு? b by a. m is equal to b by a. b எவ்வளோ? 20. a எவ்வளோ? 20/10 எவ்வளோ? இப்போ டெல்டா m by m வேணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? டெல்டா a by a. சார் b by a தானே சார்? அப்போ bக்கு தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ இல்லை கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இது. சரியா? நடுவில் வந்து ப்ளஸ் தான் வரப்போகுது, மைனஸ்லாம் வராது. கரெக்டாக இல்லையா? அப்போ எந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் வேணாலும் போட்டுக்கோ. டெல்டா ஏ எவ்வளோ? எரரின் ஏ வந்து 0.1. வேல்யூ என்ன? 10 ப்ளஸ் எரரின் பி எவ்வளோ? பியோட வேல்யூ என்ன? 20. டெல்டா எம் இங்கே வேல்யூ என்ன? 2. இப்போ 2ஆல் மல்டி வந்து 0.2. 0.2/10 ப்ளஸ் 1/20. என்ன மேடம்? நல்லா பண்ற. ஏவோட எங்க 10 போட்டிருக்க? இதுவா? அது கீழே என்ன பண்ணிருக்கேன்? இங்க 20 இருக்கு பாரு. இங்க 20 இருந்துச்சு, இங்க 2 தானே இருக்கு. அப்ப இது எல்சிஎம் எடுத்தனா 0.4. அப்ப ஆன்சர் பார்த்தனா 1.4/20. அப்ப 0.07. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 2 plus or minus 0.07. புரியுதா? பட் இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வந்தது கிடையாது. சரியா? கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும்.